பிரியமானவர்களே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கும் தொடர்ந்து 5ஆம் அதிகாரம், 1 யோவானுடைய 5ஆம் அதிகாரத்தை தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6 வசனம் துவங்கி 12 வசனம் வரைக்குமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம் தியானித்தோம். அதிலே சொல்லப்படக்கூடிய விட்னஸ் கன்சர்னிங் ஹிஸ் சன், அவருடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி என்பதை குறித்து தான் நாம் அந்த 6-7 வசனங்களில் நாம் தியானித்தோம். அதிலே சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த பூமியிலே சொல்லப்பட்ட சாட்சிகள், அதே போல பரலோகத்திலும் சொல்லப்படுகின்ற சாட்சிகள் என்று இவ்விடத்திலே நாம் வாசிக்கின்றோம். பூமியிலே சொல்லப்பட்டது ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அவரை. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அதே போல பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான், விசுவாசியாதவனும் அந்த சாட்சியை தனக்குள் பெற்றிருக்கவில்லை. அந்த பகுதி முடிவடையும் நேரத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அதே போல குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனுஷன் இந்த சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சாட்சியை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஜீவனை உடையவனாக அல்லது நித்திய ஜீவனை உடையவனாக மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்த ஒரு நபராக இருக்கிறான் என்பதும் இதன் மூலமாய் நமக்கு உறுதியாகின்றது. அப்போ ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் அவன் மரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்துல ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாத காரணத்தினாலே அவனுடைய முடிவு அழிவு. ஆகவே இங்கே அவநம்பிக்கையும் இங்கே முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் தொடர்ந்து நாம் 13வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்குமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். From verse 13 down to verse 21. இந்த பகுதி நாம் வாசிக்கும் பொழுது இதனுடைய ஏறக்குறைய இந்த முதல் நிருபத்தை முடிக்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் கடைசியாக தன்னுடைய வாசகர்களுக்கு, தன்னுடைய ரீடர்ஸுக்கு அவர் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த 13 முதற்கொண்டு 21 வரையுள்ள வசனத்திலே அவர் எழுதுகிறார். ஏற்கனவே இவைகள் ஒரு அளவிற்கு முந்தைய இருக்கக்கூடிய 5 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதனை மறு உறுதி செய்யும்படியாக இந்த வசனங்களை அவர் எழுதுகின்றதை நாம் காண முடியும். குறிப்பாக இந்த எல்லா வேத பகுதிகளிலும் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை, இந்த 13 முதற்கொண்டு 21 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மறுபடியும் மறுபடியும் யோவான் பயன்படுத்துகின்றதை நாம் வாசிக்க முடியும். அந்த வார்த்தை என்னவென்றால் நோ, டு நோ என்ற வார்த்தையாக இருக்கின்றது. 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். அதே போல 15வது வசனத்திலே நாம் அறிந்திருந்தோமானால், அதே போல அதே வசனத்திலே நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அதே போல 19வது வசனத்திலே கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம், பொல்லாங்கனுக்குள் கிடைக்கின்றதென்றும் அறிந்திருக்கிறோம். 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சத்தியம் உள்ளவரை அறிந்து, அதே வசனத்துடைய கடைசியிலே நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஆகவே இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, இதனுடைய 7-8 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதுல சொல்லக்கூடிய முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், we need to know that something that was already been told, ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்தை நாம் அறிவுபூர்வமாக மாத்திரமல்ல நம்முடைய அனுபவ ரீதியாகவும் அறிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே முன்மொழிகிறார். ஆகவே இதனுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கே நாம் சில உறுதிப்பாடுகள், கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு சில உறுதிப்பாடுகள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்களில் வாழ்ந்து வந்த பக்தர்கள் வெளிப்படுத்தின விஷயம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே அதை புரிந்து கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும் என்று போதித்தார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் உட்பட அநேக அப்போஸ்தலர்கள் மற்றும் சீடர்கள் அதனைத்தான் போதித்து வந்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த கள்ள போதகர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு அது புரியாது, மாறாக நீங்கள் ஒரு மேன்மக்களாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் எலைட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும். You can understand this truth only when you are spiritually elite. அதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது there are some certainties of Christian life, கிறிஸ்தவ ஜீவியத்தை குறிப்பிட்டு சில உறுதிப்பாடுகள் இருக்கின்றது. அதை நீங்கள் அறிவுபூர்வமாக மாத்திரமல்ல, இயேசுவை நேசிக்கிறார் என்பது மட்டுமல்ல, அல்லது நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே எப்படி அதை உணர்கிறேன், எப்படி அதை அனுபவிக்கின்றேன், அதை எப்படி ஆசையாய் நான் அவரை பின்தொடர்கிறேன் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டுதான் இந்த வார்த்தையை, நோ என்ற வார்த்தையை மறுபடியும் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பகுதியிலே பயன்படுத்துகிறார். இதற்கு முன்பதாகவும் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறதை
நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த வேத பகுதி நீங்கள் உங்களுடைய தியானத்திற்கு எதுவாக நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நோயிங், அறிந்திருந்தோம், அறிவது, அவருடைய அறிவு என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் பிரித்து இதனை 4 அல்லது 5 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆனால் என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் ஏற்றவனமாக நான் பிரித்தது இதனை 3 பங்காக நான் பிரித்திருக்கிறேன். முதலாவதாக, the first outline for this passage is that கான்பிடன்ஸ் ரிகார்டிங் தி இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. அது 13வது வசனம். இரண்டாவதாக 14 முதற் கொண்டு 17வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது ஜபத்தை குறித்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, கான்பிடன்ஸ் ரிகார்டிங் பிரேயர். மூன்றாவதாக 18 முதற் கொண்டு 21வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது கான்பிடன்ஸ் ரிகார்டிங் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ், ஆவிக்குரிய சில விஷயங்களை குறித்து அதற்குரிய உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், அதற்குரிய ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு கடைசி பகுதியை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த 3 பிரிவுகளிலே நான் இந்த வசனத்தை உங்களோட கூட தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். verse 13 என்ன வாசிக்கின்றோம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். எவ்வளவு அதிக ஆழமான இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார் என்று பாருங்கள். ஏனென்றால் இந்த விசுவாசம் என்ற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்துகிறார். நித்திய ஜீவன் ஒன்று நீங்கள் அறிய வேண்டும், அதே போல தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கணும். யூ நீட் டு ஹேவ் த ஃபெய்த் ஆர் த பிலீஃப் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே போல விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற, ஆல்ரெடி நீங்க விசுவாசமா இருக்கீங்க, ஆல்ரெடி யூ ஹேவ் பிளேஸ்ட் யுவர் ஃபெய்த் ஆன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா அதே நேரத்தில் அந்த விசுவாசத்துக்கு மேல் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக, யூ நீட் டு பில்ட் ஃபெய்த் அப்பான் ஃபெய்த், விசுவாசத்திற்கு மேல் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக அல்லது உறுதிப்பட்டவர்களாக, நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எழுதி கொடுக்கிறார். ஏன் இந்த வசனத்தை எழுதுகிறார்? நான் ஏற்கனவே இதனுடைய அறிமுகத்தில் சொன்ன பொழுது இந்த நிருபத்தை அவர் எழுதுவதற்கான பல காரணங்களிலே ஒரு காரணம் இந்த 13வது வசனமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லும்போது, உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், ஐ ரைட் தீஸ் திங்ஸ் unto you so that you may know, நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியத்தை உங்களுக்காக நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். அந்த நாட்களில் வாழ்ந்திருந்த அநேக விசுவாசிகள் மத்தியிலே நிலவி வந்திருந்ததான பெரிய பிரச்சனை என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்ட உறுதியா, உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? Can I know that I have been really saved, or am I really saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ரட்சிப்பு உறுதியானதா, அல்லது ஏதோ வெறுமனே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாய நிலைமையில காணப்படக்கூடிய ஏதோ ஒரு மாய தந்திரமான விஷயமாக இருக்கிறதா என்றும் அநேக நபர்கள் போதிக்கவும் நம்பவும் விசுவாசிக்க ஆரம்பித்திருந்தார்கள். அதுலதான் இந்த வசனத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் அறிய வேண்டும். இந்த 3 பிரிவுகளாக நான் இந்த வசனத்தை நான் பிரித்திருக்கிறேன். நான் விளக்கமாக சொல்ல போவதில்லை. நான் நீங்கள் உங்களுடைய தியானத்திற்காக ஏற்கனவே எல்லாம் சொல்லி இருப்பதனாலே நான் விரிவாக இந்த வசனத்தை நான் விளக்கி சொல்ல போவதில்லை. முதலாவதாக இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், the people, யாருக்கு இவைகள் எழுதுகிறார்? இந்த 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாருக்கு எழுதுகிறார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. இங்க இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல, these things I have written to you that believe on the name of the Son of God, தேவகுமாரனுடைய மேலே விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கின்ற நபர்கள் யார்? ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய சபையினுடைய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள், அவருடைய சரீரத்தின் அங்கமாக ஏற்கனவே வாழ்ந்து வரக்கூடிய அந்த நபர்கள், அவர்களுக்காக நினைவுகள் எழுதுகிறேன். These are the people to whom this epistle have been written. இந்த நிருபத்தை எழுதியிருப்பது அந்த மக்களுக்காக எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு சில அறிவுரை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த விசுவாசம் என்ற இந்த வார்த்தையானது, நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். யார் மேல் விசுவாசித்திருக்கிறீர்கள்? தேவகுமாரன் மேல் விசுவாசித்திருக்கிறீர்கள். ஏதோ என்றோ தோன்றி மறைந்து போன நபர் அல்ல, இன்றும் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே போல ஏதோ கட்டுக்கதைகளிலும் புராண கதைகளிலும் வாசிக்கக்கூடிய நபர் அல்ல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மாறாக இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்ணார கண்டு, நாங்கள் காதார அவர் வார்த்தைகளை கேட்டு, நாங்கள் தொட்டு உணர்ந்திருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். You have placed your belief on this Jesus Christ, who was not just a phantom but a real man, incarnated being who came into this world. இந்த பூமிக்கு என்று வந்திருக்கக்கூடிய அவர் மாம்ச உருவெடுத்து மனு உருவாய் வந்திருக்கக்கூடிய அந்த தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களே,
உங்களுக்கு நான் இவைகளை எழுதுகிறேன். These are the people. எட்டாவதாக இதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது the purpose to which it was written. எதற்காக இதை எழுதுகிறார்? அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு உறுதி வேண்டும். யூ நீட் டு ஹேவ் அன் அஷ்யூரன்ஸ். உங்களுக்கு ஒரு அச்சாரம் வேண்டும், ஒரு உறுதி வேண்டும். என்ன நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். That you may have, that you may you may possess, or you have this eternal life in your, உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொண்டிருக்க வேண்டும், அதை புரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் எழுதுகிறார். இந்த நம்பிக்கையற்றவர்களாக அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக யோவான் எழுதும் பொழுது இந்த உறுதியானது உங்களுக்கு காணப்பட வேண்டும். எதன் மூலமாய் நான் அறிந்து கொள்ள முடியும்? இந்த உறுதி எனக்கு எப்படி ஏற்படும்? இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த 5 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலிருந்து சொல்லப்பட்ட எல்லாம் தேவனிடத்தில் ஐக்கியமும், மனுஷரிடத்தில் ஐக்கியமும், ஒளியில வாழக்கூடிய வாழ்க்கை, பகையுணர்வு இல்லாத இருக்கக்கூடிய வாழ்க்கை, மன்னிக்கக்கூடிய வாழ்க்கை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் காணப்படும் நேரத்துல இதெல்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்கின்றது? உறுதி. இவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்கள், நித்திய ஜீவன் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உறுதியாய் அவைகள் காணப்படுகின்றது. By these things you may know, that you may understand that you have the eternal life. இந்த அஷ்யூரன்ஸ் இரண்டாவதாக கொடுப்பதற்காக இவைகள் எழுதுகிறார். மூன்றாவதாக இவைகளெல்லாம் விசுவாசித்திருக்கிறீர்கள். You have placed your belief. உங்களுடைய நம்பிக்கை நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போவது என்ன? What you may possess. முதலாவது the people, செகண்ட் த பர்பஸ், மூன்றாவதாக அதனுடைய பொசஷன். எதையே நமக்கு கொடுக்கிறார்? நாம் அவர் மேல் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். பரலோகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அதே வாழ்க்கையை பூமியிலிருந்து துவங்கி நித்தியம் வரைக்குமாக தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்திருக்கிறேன். ஆகவே இந்த நித்திய ஜீவன் என்பது நமக்கு இதன் இனிமேல் நமக்கு கிடைக்கப்பட போகின்ற வாழ்க்கை அல்ல, நமக்கு ஏற்கனவே பூமியில வாழும் நாட்களிலேயே நமக்கு கிடைக்கப்பெற்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஜீவனாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது. அந்த பொசஷன் தான் அந்த 13வது வசனத்திலே சொல்லப்படும் பொழுது the certainty of eternal life in Christ. இதை சொல்லும் பொழுது அழகாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்துவை விட்டு வெளியே இருந்தால் கிடைக்கப்பெறாது. கடந்த வாரத்துல சொன்ன பொழுதும் கூட அந்த வார்த்தையை 11வது வசனத்திலே சொல்லுகிறார், லைஃப் இஸ் in his son. அவருடைய குமாரனிலே உங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஜீவன் உண்டு. குமாரனிலே ஜீவன். அதைத்தான் 13வது வசனத்தில் அழுத்தமாய் சொல்லும் பொழுது, நீங்க யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் பிலீவ் ஆன் த நேம் ஆஃப் த சன் ஆஃப் காட். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுமானால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் காணப்பட வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இவைகள் கிடைக்கப்பெறும். மற்ற ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவின் மேல் நம்பிக்கையோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மேல் நம்பிக்கையோ, அல்லது ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு போதகர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையோ, ஒரு பாடல் மேல் நம்பிக்கை அல்ல, மாறாக இறைமகனாக வந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஜீவன் கிடைக்கப்பெறும் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது 14 முதற்கொண்டு 17வது வசனம் வரைக்கும், from verse 14 down to verse 17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இதுல the certainty of believers in prayer. விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், விசுவாசிகள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க பெற்று விட்டது. ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? அல்லது நமக்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறதா? அல்லது நாம் ஆண்டவரிடத்துல ஜபிக்கிறோமே, அந்த ஜபங்கள் எப்படிப்பட்ட பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார்? எப்படிப்பட்ட ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவதில்லை என்ற ஒரு கேள்வியும் இங்கே நாம் கேட்டோம் என்று சொன்னால், அதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கக்கூடியதும் சில உறுதிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். There are some assurance and certainty concerning the most important factor of Christian life, which is prayer. ஜெபம் என்று வரும் பட்சத்திலே நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்றோமே, அந்த ஜெபத்திற்கு பதில் யார் தருகிறார்கள்? அந்த ஜெபமானது ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதாம்? அந்த ஜெபத்துக்கு எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாவற்றையும் இந்த 3 வசனத்திலே 14, 15, 16, 17 இந்த 4 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ஒரு அடிப்படை விஷயமாகும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடிப்படை கேள்வியாக ஜெபம் என்பது விளங்குகின்றது. அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது, ஏனென்றால் இந்த 14வது வசனம் எதை எப்படி ஆரம்பிக்கின்றார் பாருங்க. and this is the confidence that we have in him. அவருக்குள்ளாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நம்பிக்கை என்பதோடு தான் துவங்குகிறார். we have the boldness, we have this
we have this confidence. நமக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது, நமக்கு ஒரு freedom of speech இருக்கின்றது, நமக்கு ஒரு fearless factor. நமக்கு என்ன ஒரு பயந்த ஒரு சுபாவம் அல்ல, ஒரு பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக பலமுள்ள ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். போல நமக்கு இங்கே கான்பிடன்ஸ் என்ற இந்த வார்த்தையானது the freedom of spirit speech that we have received in him, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது பிரியமானவருக்குள் இருக்கின்றவர்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருப்பதனாலே நாம் அவரிடத்திலே வந்து தைரியமாக அவரிடத்திலே கிட்டி சேர்ந்து அவரிடத்திலே ஜெபிக்கவும் ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கே இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும், 1 யோவான் 4:17 இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு நம்பிக்கை, அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார், நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் பதில் தருகிறார் என்பதான ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் த கான்பிடன்ஸ் என்ற இந்த வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். எபிரேயர் 4:16 வாசிக்கும் பொழுதும் நாம் அவருடைய கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேருவோம், சேரும் பொழுது அவர் நம்முடைய வார்த்தைகளுக்கு கேட்கிறார். இங்கே சொல்லும் பொழுது பாருங்க, இங்க அடுத்து என்ன சொல்கிறார், என்ன கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கின்றது, he hears. அதனுடைய 14வது வசனத்துல that if we ask anything he hears, அவர் கேட்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உறுதி நமக்கு தருகின்றது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? நம்முடைய ஜெபங்கள் உண்மையாகவே தேவன் அதற்கு செவி சாய்த்து அதற்கு ஏதுவான பிரதிபலனை தருகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்குமானால், முதலாவது கேள்வி என்னவென்றால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா? The first question is that whether God hears to your cry and to my cry. என்னுடைய உங்களுடைய கண்ணீர்களுக்கு, என்னுடைய உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் அதற்கு முதலாவதாக செவி கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறாரா? இது ஏதனை சொல்கிறேன் என்றால், இது எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று, எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபம் என்பது பொதுவான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அல்ல ஜெபம் என்பது, அல்லது ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் மட்டும்தான் ஜெபம், அவர்களுடைய ஜெபம் தான் கேட்கப்படுகின்றது, அல்லது ஐமேனியர் திருமேனியர் என்று பிரிக்கப்படுகின்றது. சபை மக்களை பிரிக்கின்றார்களே, திருமேனியர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் ஜெபம் ஏற்கப்படுகின்றது, அவர்கள் மூலமாக மட்டும்தான் ஜெபமானது பரமபிதாவை நோக்கி அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது கேட்கப்படுகிறது என்பதெல்லாம் அல்ல. அது மட்டுமல்ல, மரியாள் மூலமாக ஜெபம், இதுவெல்லாம் அதுவும் அல்ல. மாறாக எந்த ஒரு விசுவாசியும் தேவனால் பிறந்து மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்கின்ற நேரத்திலே அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். He hears to your cry and to my cry. ஏதோ அவர் சத்தத்தை கேட்கிறார் மட்டும் அல்ல, அவர் நம்முடைய எல்லா வகைப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகளையும் அவர் கேட்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய கரிசனைகள், நம்மை அக்கறை உள்ளவராக, நம்மை கிருபை நிறைந்தவராக, நம்மை அன்பு நிறைந்தவராக தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கூர்ந்து கேட்கிறார். ஆகாரின் அழுகுரலை வனாந்தரத்துல கேட்ட தேவன், அங்கே வனாந்தரத்துல யாருமே இல்லை. There was no one in the wilderness to hear her cry. அவள் தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு எங்கே நான் இங்கே செத்து மடிவதா என்று என்ன செய்வது என்று திகைத்து போயிருக்கின்ற நேரத்திலே அவளுடைய அழுகுரலை கேட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எங்கே வந்து அழுகுரலை கேட்கிறார்? தூரத்திலிருந்து அழுகுரலை கேட்கிறவர் அல்ல. அழுகுரலை கேட்க வேண்டுமானால் அருகிலே வந்து அவள் அருகிலே அந்த சத்தத்தை கேட்கிறார். He hears because he came near to the people who are in crying. அவ்வளவு ஒரு நேசிக்கின்ற ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார். ஆனா இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்க அவர் கேட்கிறார். எதை கேட்கிறார்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், அதே நேரத்தில் 14வது வசனத்திலே நீங்கள் அல்லது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இங்க என்ன பிரச்சனை? எதையாகிலும், if we ask anything, எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. if we ask anything, anything என்பது அவருடைய ஜெனராசிட்டி, எல்லாமே அவருடைய கொடையளிப்பு. அவர் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். அவருக்கு கொடுப்பதற்கு சிறிதோ பெரிதோ என்றெல்லாம் ஒரு வித்தியாசமே இல்லை. சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பது நம்முடைய விசுவாசம், உண்மைதான். ஆனால் எல்லாம் என்று சொல்லும் பொழுது அங்கே எல்லாவற்றையும் நாம் அடக்க முடியுமா? ஒரு சிலர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு நீங்க கேளுங்க, நாளை காலையில் உங்களுடைய வீட்டு வாசல்ல BMW கார் வந்து நிற்கும், உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுங்க. நேம் இட், கிளைம் இட் தியாலஜி என்று சொல்வார்கள், அதை குறிப்பிட்டு சொல்வார்கள். உங்களுக்கு இது வேண்டும் என்று சொல்லுங்கள், நீங்கள் விசுவாச பிரமாணம் இடுங்கள், விசுவாச அறிக்கை இடுங்கள், அது நாளை தினத்திலே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். தேவன் கூரையை பீத்து கொடுப்பார், அதே போல வானத்தின் பனைகனிகள் எல்லாம் திறந்து கொடுப்பார் என்று அநேகர் போதிக்கிறார்கள். அது அப்படி இல்லை.
மாறாக இங்க சொல்லும்போது ஒரு கண்டிஷனையும் சேர்த்து தான் சொல்றாரு. யூ வில் ரிசீவ் எனிதிங் இன் ஹிஸ் நேம். எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கேட்கக்கூடிய விண்ணப்பம், the prayer that you ask in his name, அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அது ஒரு கண்டிஷன், ஒரு லிமிடேஷனோட ஒரு பிராக்கெட்ல போட்ட மாதிரி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அவருடைய சித்தத்தின் படி கேட்டால், அதுதான் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? யூ ஆஸ்க் எனிதிங், யூ கேன் ஆஸ்க் லைக் வாட் எவர் a child can ask to his father. ஒரு குழந்தை ஒரு தகப்பனிடத்திலே எல்லாமே கேட்கலாம், எல்லாமே பேசலாம், எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்லலாம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி எதுவெல்லாம் கேட்கின்றோமோ அதற்கு அவர் பதில் தருகிறார். மற்றவைகளுக்கு பதில் தருகிறாரா? தருகிறார், அதற்கும் தருகிறார். அதுக்கு நான் பின்னாடி சொல்லுகிறேன். ஆனா அவருடைய சித்தத்தின்படி எது இருக்கின்றதோ அதுவே அதற்கு பதிலாக அதான் அதனுடைய ஜபத்தில் வரக்கூடிய கண்டிஷன். அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது? வாட் இஸ் த பர்பஸ் இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கைக்கு எது சரி, நம்முடைய வாழ்க்கைக்கும் அதே போல அவர் நமக்கென்றும் வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் எது இணைந்து வருகின்றதோ அதை நாம் கேட்கும் பொழுது, when we ask something that is in accordance to God's plan and his purpose for our lives, then it is for sure that we will get what we ask for. நாம் எதற்கு நாம் கேட்கின்றோமோ அதை அவருடைய திட்டத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் இருக்கும் பட்சத்திலே நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒரு அம்பை எய்கின்றோம். அம்பை எய்யும் நேரத்திலே அது நேரடியாக அதனுடைய குறி ஒரு லக்கு வைத்துதான் அதனை எய்கிறார்கள். அம்பை எய்யும் நேரத்தில் அது லக்கு சில நேரத்திலே தவறிவிடுகின்றது. லக்கு வைக்கப்பட்ட லக்கை நோக்கி நாம் எரியும் பொழுது அந்த கிடைக்கப்பெற்ற அதற்கான பலன் உண்டு என்பது நாம் அறிகிறோம் அல்லவா? அதை போல நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் ஆண்டவரண்டை சென்று சேர்ந்து அதற்கேற்றவனமாக நமக்கு பதில் கிடைக்க பெற வேண்டுமானால் அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய மனதனுடைய எண்ணம் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்வது? தேவ சித்தம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? வேதாகமத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அதற்கு ஒத்துதான் காணப்படும். அவருடைய சித்தம் என்பது வாட் இஸ் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமானதும் அதே போல தேவனுக்கு பிரியமானதும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்படியானால் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கைக்கு எதுவாக இருக்கிறது? வாட் இஸ் காட்ஸ் வில் டு மை லைஃப்? அதை எப்படி கண்டறிவது? ஏற்கனவே தேவன் இதுவே என் சித்தம் என்று வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆல்ரெடி காட் ஹஸ் ரிவீல்ட் வாட் இஸ் ஹிஸ் வில். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது என் சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நாம் அந்த சித்தத்திற்குள் நாம் வாழும் நேரத்திலே மீதம் இருக்கக்கூடிய சித்தம் அது தானாகவே நடைபெறும். இட் will automatically be fulfilled in your life and my life. நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள் ஜீவித்து அவருடைய ஐக்கியத்திலே வாழ்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு என்று கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் பொழுது மற்றவைகள் தானாக everything else will fall into its place. அது விழும். அதைத்தான் இங்கே அவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இங்க வாசிக்கும் பொழுது இங்கே சித்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமத்திலே நாம் கேட்கிறோம். யாருடைய நாமத்திலே நாம் கேட்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார்? 1 John chapter 2 verse 1ல வாசிக்கும் பொழுது we have an advocate with the Father, Jesus Christ the righteous. நீதியுள்ளவராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய நீதிபரராக அல்லது பரிந்து பேசக்கூடியவராக நமக்கு இருக்கின்றார். ஆகவே நம்முடைய ஜபங்கள் நாம் யாரிடத்தில் நாம் ஜபிக்கிறோம்? பொதுவாக நாம் ஜபிக்கும் எப்படி ஜபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்றுதான் நாம் ஜபிக்கிறோம். அப்பொழுது நாம் ஜபிக்கும் பொழுது யாருடைய நாமத்தில்? அப்ப அந்த ஜபத்தை நமக்குள் வாழக்கூடிய ஆவியானவர் என்ன செய்கிறார்? The Holy Spirit resides in us and we attribute the prayer in Jesus Christ's name and the prayer is attributed to the Father. பிதாவினிடத்திலே, பிதாவே இதை நாங்கள் கேட்கிறோம், இதை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இதை நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம், எங்களுக்கு இந்த பலத்தை தாரும், இந்த இதற்காக தேவையெல்லாம் சந்தித்தோம் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். கேட்கும் பொழுது யார் நாமத்திலே கேட்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். அதைத்தான் யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14, 15 அதே போல 16 இதெல்லாம் வசனத்திலே சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். whatever you shall ask in my name the Father shall provide. அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நாம் பிதாவின் இடத்தில் நாம் கேட்கிறோம், அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்கிறோம். அப்பொழுது யார் அதை பரிசீலித்து பார்க்கிறார்கள்? நம்முடைய ஜெபத்தை யார் பரிசீலித்து பார்க்கிறார்கள்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பரிந்து பேசக்கூடிய ஒருவராக இருக்கிறாரே நமக்காக, அந்த ஜெபங்கள் அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கேயே பாதி ஜெபங்கள் என்ன ஆகிறதுங்க, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி விடுகின்றது. அதைத்தான் நான் அதனை கற்பனையாக வேதத்துல எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது வேதத்துல இல்லை. ஆனால் நமக்குள் வாழக்கூடிய ஆவியானவர் ஜெபத்திற்காக நம்மை உத்வேகம் செய்கிறார். அந்த ஜெபங்கள் பிதாவுக்கு ஏற்றவனமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது பிதா மூலமாக நமக்கு சரியான பதில் கிடைக்கப்பெற வேண்டுமானால், அதை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் அங்கே பரிசீலனை செய்யப்படுகின்றது. அப்போ அந்த ஜெபங்கள் என்ன செய்யப்படும்? அங்கே சில ஜெபங்கள் அங்கே புறக்கணிக்கப்படுகின்றது. இந்த ஜெபங்கள் பிதாவுக்கு சித்தமானது அல்ல. இந்த ஜெபங்கள் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிதாவிற்கு உரிய ஒரு ஜெபமாக இருக்கு. This prayer request is in accordance to his will and his plan and his purpose for the prayer that is rendered. எந்த ஜெபங்கள் கேட்கப்படுகின்றதோ, யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கைக்கு இந்த குறிப்பிட்ட ஜெபம், இந்த குறிப்பிட்ட விண்ணப்பம் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவனமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்திற்கும் இணையாக இருக்கிறது என்பதை அவர் பார்க்கும் பொழுது அதற்காக என்ன செய்கிறார்? அவர் பதில் தருகிறார். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் கேட்பது எதையாகிலும் அவர் தருவார் என்பதல்ல, நாம் கேட்பது அவருடைய சித்தத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அதே போல மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது அவர் 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறை அவர் சென்று ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? பிதாவே உமக்கு சித்தமானால் இது நீங்க கூடுமானால் நீங்கி போக செய்யும். Lord, if it be thy will, let this cup pass from me என்று சொல்லிதான் ஜெபிக்கிறார். ஏன் பிதா அகற்றி இருக்கலாமே? ஏன் குமாரன் கேட்டுமே அவரால் அகற்ற முடியவில்லையா? அகற்றல. ஏன் சொன்னா அது பிதாவிற்குரிய சுத்தம் அல்ல. That is the single purpose to which Christ came down into this world. அந்த பிதாவினுடைய கோவாக்கனை நிறைந்திருக்கின்ற அந்த பாத்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பருகியாக வேண்டும். அந்த பருகுவதற்கான நோக்கம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்று அனுப்பி கொடுக்கப்பட்டது. அதுவே பிதாவின் சித்தமாக இருக்கின்றது. அதை அகற்றும் என்று சொன்னால் பிதா அகற்றினாரா? அகற்றல. மாறாக அதற்கு தேற்றரவாளனாக, அதற்கு அவரை பலப்படுத்தினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அவரை பலப்படுத்தப்பட்டார். அப்படியானால் இந்த ஜெபங்களுக்கு நாம் பிதாவினிடத்திலே சென்று சேர வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்கள் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஏற்றவனமாக காணப்பட வேண்டும். எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும்? குமாரனோட ஐக்கியம் இருந்தால், பிதாவினோட ஐக்கியம் இருந்தால், ஆவியானவர் நமக்குள் வாழும் நேரத்திலே அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவனமாக மட்டும்தான் நான் ஜெபிப்போம். We will learn to pray when we have the true fellowship with Jesus Christ, with the Father and with the Holy Spirit. இந்த மூன்றுமே நமக்குள் செயல்படுவார் என்று சொன்னால் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் நிச்சயமாக அதற்கு பதில் கிடைக்கும். அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவனமாக தான் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் காணப்படும் என்பதை இங்கே நமக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது அநேக வசனங்கள் மூலமாக நீங்கள் வாசித்தால் யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 15, மத்தேயு 7ஆம் அதிகாரம், ரோமர் 8 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தருகிறார் என்று சொன்னால் அவர் கொடுக்கப்படக்கூடிய நாம் கேட்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அதனுடைய எல்லாவற்றையும் தருவார் என்பது அர்த்தம் அல்ல. அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் தருகிறார். சில ஜெபங்களுக்கு அவர் ஆம் என்று, சில ஜெபங்களுக்கு எஸ் என்று சொல்கிறார், சில ஜெபங்களுக்கு நோ என்று சொல்கிறார், சில ஜெபங்களுக்கு பொறுமையாயிரு காத்திரு என்று சொல்கிறார், சில ஜெபங்களுக்கு வேறே பதில் தருகிறார். இந்த முள்ளை அகற்றிவிடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார். ஆனால் அந்த முள்ளுக்கு அகற்றி விடுவதற்கு பதிலாக தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார். எதற்கு? அந்த முள்ளையும் அந்த வலியையும் வேதனையும் தன் வாழ்க்கையிலே அவர் சகிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற கிருபையை தருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கும் அது போலதான். நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒருவேளை அது பிரியமாக இல்லை என்றால் அதற்கு அவர் என்ன செய்கிறார்? இல்லை என்று மறுப்பை தெரிவிக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவனமாக இருக்கும் என்றால் ஆம் இது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அல்லது பொறுத்துற இப்பொழுது உனக்கு தகுதியானதல்ல, அது பின்னாளிலே தருகிறேன். You wait for some time, you will receive it after a period of time. ஒரு காலகட்டம் கழிந்த பின்பதாக உங்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதே போல சில ஜெபங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? இல்லை, அதற்கு வேற கொடுக்கிறார். நீங்கள் கேட்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் கேட்பது ஆண்டவரே இந்த வேதனையை அகற்றிவிடும் என்று கேட்பீர்கள். ஆனால் தேவன் அதற்கு பதிலாக instead of removing the pain, he will give you the grace to sustain, to endure the pain. அந்த வேதனை சகிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கிருபையை அவர் தருகிறார். இதை 14 15வது வசனத்திலே அவர் சொல்லிவிட்டு
நாம் 16வது வசனம் 16 17வது வசனம் வரும்பொழுது தொடர்ச்சியாக ஜெபம் என்ற விஷயத்தை தான் சொல்கிறோம். 16 and 17 அதுல வாசிக்கும் பொழுதும் ஜெபம் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் யாருக்கு அவர் ஜீவனை கொடுப்பார்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. இந்த 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒருவேளை நமக்கு என்னங்க இது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்ற ஒரு வித்தியாசத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கொண்டு வருகிறாரோ? இந்த பாவத்திற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், இந்த பாவத்திற்கெல்லாம் நாம் ஜெபிக்க கூடாது. whether he is differentiating sins into two categories and where we should not pray for certain sins and we should pray for something. நாம் ஒரு சிலதற்கு ஜெபிக்க வேண்டும், ஒரு சில பாவங்களுக்கு நாம் ஜெபிக்க கூடாது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறாரோ என்பதை நமக்கு வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு அப்படிதான் எடுக்க தோன்றும். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லும் பொழுது இந்த வசனத்திலே இங்கே முதலாவதாக இந்த பகுதியிலே முதலாவது சொல்வது என்ன? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், ஏதுவல்லாத பாவம். அப்படியானால் இங்கு மரணம் என்பது என்ன? மரணம் என்பது இங்கு என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே மரணம் என்று சொல்லப்படுவது பொதுவாக மரணம் என்பது வேதத்திலே ஒரு விசுவாசியினுடைய அல்லது ஒரு மனுஷனுடைய சரீர பிரகாரமான மரணம், சரீர பிரகாரமான பிசிக்கல் டெத் ஒரு அர்த்தம். இரண்டாவதை வாசிக்கும் பொழுது அவனுடைய நித்தியமான மரணம் அதையும் குறிப்பிடுகின்றது. அதே போல மரணம் என்பது பிரிவையும் காண்பிக்கிறது. Death is also a separation from living God. ஜீவனுள்ள தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு அர்த்தமும் இந்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் பிரிந்து he separated himself from the living God. தேவனை விட்டு அவன் பிரித்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் இந்த மரணம் என்பது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்று சொல்லும் பொழுது இங்கே எதை குறிப்பிடுகின்றது? There are some sin which does not bring a separation from God. தேவனிடமிருந்து, உண்மையான தேவனிடமிருந்து சில பாவங்கள் அங்கே நமக்கு முழுவதுமாக நிரந்தரமான பிரிவை கொண்டு வராது. அப்படியானால் எந்த பாவம் நமக்கு பிரிவை கொண்டு வராது? நமக்கான வாழ்க்கையிலே நாம் செய்கின்றோம், நமக்கு நாம் அறிந்தோ அறியாமலே செய்யக்கூடிய அநேக பாவங்கள் உண்டு. ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பொய் சொல்லுகிறோம். அந்த பொய் தேவனை விட்டு பிரித்து விடுமா? பிரித்து விடாது. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொன்னால், பிரிவை கொண்டு வரக்கூடிய பாவம் என்று சொல்லும் பட்சத்தில் அது என்ன பாவமாக இருக்கிறது? What is the sin that will cause a separation in the life of believer from the living God? எது பிரிக்கிறது என்று சொன்னால், எழுதப்பட்ட இந்த சூழ்நிலையிலே, இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய சூழலை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது இந்த நிருபத்தினுடைய சூழலை வாசிக்கும் பொழுது அவநம்பிக்கை, it is the disbelief upon the living God or the rejection of the living God. ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இல்லை, நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லும் பட்சத்திலே அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறான். ஏன் அதை நான் சொல்கிறேன் என்றால், நான் கடந்த வாரத்தில் சொல்லும் பொழுது இதனுடைய 6வது வசனம் துவங்கி 12வது வசனம் வரைக்குமாக தேவன் என்ன செய்கிறார்? அவர் சாட்சியிடுகிறார். He gives lot of witness so that people can believe in him. ஜனங்கள் தன்மேல் விசுவாசம் வைக்கும்படியாக அநேக சாட்சியங்களை, அநேக அச்சாரத்தை, அநேக தடயங்களை, அடையாளங்களை நமக்கு என்ன செய்கிறார்? தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அங்கே பிதா மூலமாக கொடுக்கிறார், குமாரன் மூலமாக கொடுக்கிறார், ஆவியானவர் மூலமாக, ஜலத்தின் மூலமாக, அதே போல இருக்கக்கூடிய மனுஷர் மூலமாக எல்லா சாட்சியும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் கொடுக்கப்பட்ட சாட்சி அனைத்தும் இருந்தாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்து இனிமேல் நான் விசுவாசிக்க போவதில்லை. I am going to reject Christ with the rebellious heart. என் இருதயத்தில் இருக்கக்கூடிய கடினமான இருதயத்தினாலே, எனக்குள் வாழக்கூடிய கடின கழுத்தும் அதே போல முரட்டாட்டமான இருதயத்து நிமித்தமாக இந்த இயேசு கிறிஸ்துவை நான் புறக்கணித்து, வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தை நான் புறக்கணித்து நான் ஜீவிக்க போகிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்வானானால், அல்லது அவனுடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது அவன் யாராக மாறுகிறான்? மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான். He is the person who has committed the sin that is in accordance to death or the separation or the having an eternal separation from God. அப்படி இந்த நிருபத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள்? 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாக அங்கே வாசிப்பது கள்ள தீர்க்கதரிசிகள், அதே போல கள்ள போதகர்கள், எதிர் கிறிஸ்துக்கள். There are antichrist,
there are false prophets, there are false teachers who are professing and against Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு எதிர்த்து, வெளிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களுக்கு எதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? இதுவல்ல இயேசு கிறிஸ்து, இவர் அல்ல இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் போதிக்கவும் ஜனங்களிடத்திலே அவர்கள் கற்றுக் கொடுக்கவும் வருகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த ஜனங்கள் யாராக மாறுகிறார்கள்? அவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டு மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நான் சொல்லும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம், மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 29. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தூஷணம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3:29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பை அடையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்கிறார்? சுவிசேஷமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிரியை செய்யப்படுகின்றது. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாக யார் இந்த உயிர் மீட்பை கொண்டு வருகிறார்கள்? யார் நமக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்? through whom we have been quickened. யார் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். we have been quickened with him. அவரோட கூட அவருடைய ஆவியானவர் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த உயிர்ப்பிக்கப்படக்கூடிய செயலை, நமக்குள்ளாக உணர்த்தி வைக்கக்கூடிய செயலை ஆவியானவர் என்ன செய்கிறார்? செயல்படுத்திக் கொண்டே வருகிறார். He is constantly working towards accepting Christ as our personal savior. ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு உணர்த்துதலை ஆவியானவர் செயல்படுத்திக் கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக இதனுக்கு வேண்டாம், இதனுக்கு புறக்கணிக்கப்படுகின்றது, இதனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, சொல்லப்பட்ட 5 சாட்சிகளும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லும் பட்சத்திலே அது ஆவியானவருக்கு எதிராக காண்பிக்கக்கூடிய முரட்டாட்டமாக இருக்கிறது. It is open rebellion against the living Holy Spirit. அப்பொழுது செய்யும் நேரத்தில் it is considered as the blasphemy. அது தேவ தூஷணமாக, ஆவியானவருக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய தூஷணமாய் கருதப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணப்படுவதில்லை? மன்னிக்கப்படுவதில்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்து 4ம் 6வது வசனத்திற்குள்ள அப்போஸ்தலனாகிய அங்கே எழுதப்பட்ட எழுத்தாளர் சொல்லும் பொழுதும் இங்கே ஒருமுறை ருசி பார்த்தும் பரமையவை ஒருமுறை ருசி பார்த்தவர்கள் அவர்கள் மறுபடியும் விலகி போய் ரட்சிக்கப்படுவது கூடாத ஒரு காரியம். அப்படியானால் அங்கே விசுவாச துரோகம், அதான் விசுவாச துரோகம், அப்போஸ்டசி, இதைத்தான் வேறு வேறு அர்த்தங்களிலே பல எழுத்தாளர்கள் நமக்கு முன்பதாக எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் ஒருவேளை நாம் சில நேரத்துல கீழ்ப்படியாமல் இருப்போம், சில நேரத்துல பொய் சொல்லுவோம், சில நேரத்துல நமக்கு இச்சையினாலே பாவம் ஏற்படுகின்றது, நம் பல நிலைமைகளில பாவம் வரும். இதெல்லாம் விழுந்தால் நாம் மீட்கப்படுவோமா? அதற்காக நமக்கு சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோமா? ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அதைத்தான் சொல்லும் பொழுது 16வது வசனத்திலே, ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவன் கொடுப்பார். யாருக்கு ஜீவன் கொடுப்பார்? ஒருவேளை ஒரு நபரானவன் மிக மோசமான துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷன், அவனுக்காக அவன் விசுவாசி என்று சொல்லும் பொழுது தன் சகோதரன் அவன் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து பலரை ஏமாற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும் பட்சத்திலே நாம் அதை அறிவோம் என்றால் அவனுக்காக ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறான். கேட்டு அவனுக்கு ஜீவனை தருகிறார், அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் காணப்படுகிறது. He has the ear to hear the word of God. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வசனத்தை கேட்கக்கூடிய செவியும் அதே போல உணர்த்தப்படுதலுக்கான இருதயமும் கடின கழுத்தும் இல்லை. ஆகவே அவனை பார்க்கும் நேரத்தில் என்ன செய்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபத்தை அங்கீகரிக்கின்றார், அவனுக்கு ஜீவன் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே 2வது பகுதியை சொல்லும் பொழுது, அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே, ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்ப என்ன அர்த்தம்? மரணத்திற்கு ஏதுவான பாவமே ஒருத்தன் செஞ்சுட்டான், மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்து விட்டான். அவனுக்கு நீங்க ஜெபிங்க, அவனுக்காக நீங்க மன்றாடுங்கள், அவனுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படிங்கிற யோவான் அதே அவர் சொல்லிருக்கலாம், நீங்க ஜெபிங்க, அவருக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாரு, நீங்க ஜெபித்தாலும் ஜீவனை கொடுக்க மாட்டேங்க என்று அவர் சொல்லிருக்கலாம். He could have written that you pray for the person who committed the sin in accordance to death, then he will not give the life. அப்படி சொல்லிருக்கலாமே, ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. Only he is the person who decides
who will receive eternal life and who will not receive the eternal life. யாருக்கு நித்திய ஜீவன் அல்லது ஜீவன் கொடுக்கப்படும், யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படாது, அல்லது மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவன் யார், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்திருக்கிறவன் யார் என்பதை பற்றி தீர்மானிக்கின்றவரும் நியாயம் தீர்க்கின்றவரும் கர்த்தர் மட்டுமே. கர்த்தர் மட்டுமே. விசுவாசிக்கின்ற ஒருவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். ஆனால் அதே நேரத்தில் விசுவாசியாதவனுக்கு எப்பேற்பட்ட விஷயம் கொடுக்கப்படுகின்றது, அல்லது முரட்டாட்டமாக அல்லது ஒரு ரிபல்லியனாக அவனுக்கு மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவனுக்கு என்ன தீர்ப்பு, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது நமக்கு பொருட்டல்ல என்பதைத்தான் கடைசியாக யோவான் இங்கே சொல்லி அதை நிறைவு செய்கிறார். அதற்காக ஜெபிக்கவே கூடாதா? We should not pray for the people who are rebellious. அப்பொழுது அவிசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க கூடாதா? எத்தனையோ தரம் ஒரு பிரதருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேங்க, சொல்லியும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கணும். ஆனா அதனை தீர்மானிப்பது, அவர் ரட்சிக்கப்பட்டாரா ரட்சிக்கப்படலையா, நித்திய ஆக்கினைக்கு அவர் போவாரா போக மாட்டாரா என்பதை கர்த்தர் தீர்மானிப்பார், நாம் அல்ல. We are not the people who judge where a believer or unbeliever would go or an unbeliever would go, but rather God is the person who judges it. அதை சொல்லிவிட்டு கடைசியிலே 17வது வசனத்திலே அநீதி எல்லாம் பாவம் தான். இறுதியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், அநீதி எல்லாம் பாவம் தான். All unrighteousness is sin and there is a sin not unto death. அங்கே அவர் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. அநீதி எல்லாம் பாவம் தான். அங்கே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அநீதி அல்லது ஆல் ராங் டூயிங் என்ற ஒரு என்பதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா அநீதி அவருடைய பிரமாணங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடியது எல்லாமே அநீதி, அதெல்லாம் பாவம் தான். ஆகவே தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய குணாதிசயத்திற்கும் எதுவெல்லாம் முரணாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் பாவம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்பதாகவே நான் இந்த வசனத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்கே அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லும் பொழுது முதல் சத்தியம் என்னவென்றால், எவ்ரி சின் இஸ் ட்ரூலி சின். எல்லா பாவமும் கர்த்தருடைய பார்வையிலே அது பாவமே. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், கர்த்தர் அதுக்கு குறைவாக தண்டிப்பாரு. அப்படி அல்ல. ஒருவேளை பொய் சொன்னோம், அல்லது ஒருவேளை நம்முடைய பெருமை வந்து விட்டது, அல்லது பொறாமை எண்ணங்கள் வந்து விட்டது, நமக்கு மன்னியாமை இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கின்றது என்பதனாலே கர்த்தர் அதை சிறிய பாவமாக கருதுகின்றார். நான் ஆண்டவருடைய விசுவாசி தான், ஐ எம் a believer but I am not able to forgive a brother அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒருவேளை சின்ன பாவம் நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே பாவம் என்பது பாவம் தான். அதைத்தான் சொல்கிறார். நீங்க சிறிய பாவம் அல்லது பாவத்தை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவம் என்று வித்தியாசம் காண்பித்து அதை நீங்கள் பாவத்திற்காக இருக்கக்கூடிய கிராவிட்டி, அதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க குறைச்சப்படாதீங்க. எவ்ரி சின் இஸ் சின் இன் காட்ஸ் ஐஸ். எல்லா பாவமும் கர்த்தருடைய பார்வையிலே பாவம் தான். நம்முடைய புரிதலுக்கு ஏற்றவனமாக மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவம் என்றுதான் யோவான் எழுதுகிறார். ஆகவே கர்த்தருடைய பார்வை பார்க்கும் மட்டிலே பாவம், பொய் சொன்னவனுக்கு ஒரே பாவம் தான், கொலை செய்தவனுக்கும் ஒரே பாவம் தான், பிரச்சாரம் செய்தவனுக்கும் ஒரே பாவம் தான், எல்லாம் ஒரே பாவம் தான் கர்த்தருடைய பார்வையில. எவ்ரி சின் இஸ் சின் இன் காட்ஸ் ஐஸ். அதைத்தான் சொல்வது, அநீதி எல்லாம் பாவம் தான். Whatever that is contrary to God's character is sin. தேவனுடைய குணாதிசயத்திற்கும் தேவனுடைய மகிமைக்கும் ஏதுவில்லாது இருக்கக்கூடிய அனைத்துமே அவருடைய பார்வையிலே பாவம் தான். Because it is an open rebellion against the nature of God. தேவனுடைய குணாதிசயத்திற்கு நம்முடைய பாவம் என்று சொல்லும்போது ஒருவேளை பொய், பெருமை, பொறாமை இதெல்லாமே பார்க்க முடியுது. எல்லாமே இட் இஸ் ஓப்பன் ரெபெலியன். இட் கேன் நெவர் கம் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் காட். தேவனுடைய கூட எந்த விதத்திலும் அது நெருங்கி சேர்வதற்கு, அவரிடத்துல இணங்கி சேர்வதற்கு, இணங்கிக் கொள்வதற்கு அது ஒத்து போகாது. இட் வில் ரிப்பல் ஈச் அதர். அது அப்படியே அது ஒன்று அது புறக்கணிக்கப்பட்டு வெளியேதான் போகும். அதனாலதான் சொல்லும்போது எல்லா பாவமும் கர்த்தருடைய பார்வையிலே பாவம் தான். எல்லா பாவத்துக்கு எதுவாக தண்டனை உண்டா? தண்டனை உண்டு. அதே போல no sin is harmless, no sin is acceptable in sight of God. எந்த பாவம் அல்ல, எல்லா பாவமும் கர்த்தருடைய பார்வையிலே unacceptable, ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கின்றது. எந்த பாவத்திற்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது. We will all have to face the consequences of sin. அதே போல இரண்டாவதாக சொல்லக்கூடிய சத்தியம் என்னன்னா, அதே இரண்டாவது பகுதி, என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. இருந்தாலுமே even then there is sin that is far more dangerous in that we need to understand. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு சத்தியம் என்னன்னா, பாவம் எல்லாமே பாவம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே. ஆனாலும் மிகவும் கொடியதாக, மிகவும் என்னன்னா, மிகவும் ஒரு cruel sin, கொடிய ஒரு பாவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதைத்தான் சொல்கிறார். என்றாலும் மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு என்று காண்பிக்கிறார். அதனுடைய சத்தியம் என்ன? It is an open rebellion against God.
தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு முரட்டாட்டம், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய முரட்டாட்டம், வெளிப்படுத்தப்பட்ட சாட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய முரட்டாட்டமானது மரணத்துக்கு ஏதுவல்லாத மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கின்றது. அப்பொழுது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், விசுவாசியில் இடறி விழுகிறார்கள். அதற்கு மன்னிப்புண்டா? மன்னிப்புண்டு. அதற்கு ஜீவன் உண்டா? ஜீவன் உண்டு என்பதை நமக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கற்றுத்தருகிறாராம். சங்கீதத்திலே 32ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் உமக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறேன். எந்த பாவத்தை? தாவீது செய்திருக்கிற எல்லா பாவத்திற்கும் அங்கே அறிக்கையிடுகிறார். அறிக்கையிடுவதை கர்த்தர் மன்னித்தாரா? மன்னித்தார். மன்னித்த பின்பு அவருடைய பார்வையிலே அவன் நீதிமானாக அவன் காணப்பட்டான். அதே போல் நீதிமொழி 28:13 வாசிக்கும் பொழுது, பாவத்தை அறிக்கையிடுகின்றவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அறிந்தோ அறியாமலே நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும், அநேக பாவங்களுக்கும் கர்த்தர் மன்னிப்பாரா? நிச்சயம் அவர் மன்னிப்பார். நமக்கு ஜீவன் கொடுப்பாரா? ஜீவனை கொடுத்து அவருடைய சன்னிதானத்தில் மீண்டுமாய் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அதுவே நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வாக்குத்தத்தமாக. We will stand up even if we fall for 7 times. Have we lost that sensitivity towards sin? பாவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த உணர்த்துதல், அந்த உணர்வு நமக்கு எழுந்து போயிருக்கிறதா என்பதை நாம் மறுபடியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து அதனுடைய அடுத்த பகுதி 18 முதல் 21 வரை இருக்கின்ற வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, மூன்றாவதாக இதில் சிந்திக்கின்ற விஷயம் என்னவென்றால், the certainties for the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே தேவன் கொடுக்கக்கூடிய சில உறுதிப்பாடுகள் என்பதைத்தான் இங்கே அவர் சொல்லி வருகிறார். 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இங்கே சொல்வது என்ன? இங்கே தேவனால் பிறந்தவன், those who have been born of God, 3ஆம் அதிகாரம் சாப்டர் 3ல வாசிக்கிறோம் அல்லவா? 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். சாப்டர் 3 verse 9ல என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷன் தேவனாலே பிறந்திருக்கின்ற பட்சத்திலே அவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ மாட்டான். He will not continue his life in sin. தொடர்ச்சியாக பாவத்தில் அவனை வாழ முடியாது. தொடர்ச்சியாக ஒரு மனுஷனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று வாழ முடியாது. தொடர்ச்சியாக அவரோட கூட ஐக்கியத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று வாழ முடியாது. A person cannot live in continuous sin before God and before man. சோ அப்படியானால் தேவனுடைய வித்து நமக்குள் இல்லை என்று அர்த்தம். தேவனுடைய வித்து நமக்கு இல்லை என்று சொல்லும் பட்சத்திலே தான் நாம் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அதாவது தேவனுடைய குணாதிசயத்திற்கு எதுவெல்லாம் புறக்கணிப்பாக, தேவனுடைய குணாதிசயத்திற்கு எதுவெல்லாம் எதிர்ப்பாக இருக்கின்றதோ, எதிரடையாக இருக்கின்றதோ, அந்த குணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதைத்தான் இங்கே யோவான் நமக்கு எழுதுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பிற்கு முன்பதாக நமக்கு எல்லாமே சுலபமானது. ஆனால் ரட்சிப்பிற்கு பின்பதாக அனைத்தும் நமக்கு கடினமாகத்தான் தோன்றும். ஒரு சந்தோஷமாக நான் பாவம் செஞ்சேன்னு யாரோ சொல்ல முடியுமா? அல்லது சந்தோஷமாக ஒரு சகோதரனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு சந்தோஷமாக நான் பொய் சொன்னேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வோமானால் ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். We are yet to be born again. If we say that I have happily unforgiven a brother, I have happily had the prideful thought in my heart, ஒரு பெருமையுள்ள சிந்தனையை என்னுடைய மனதிலே ஒரு சந்தோஷமாக நான் வச்சிருக்கேன் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்வோமானால் இன்னும் ரட்சிக்கப்படல. தேவனுடைய வித்து நமக்குள் இருந்து செயல்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போம். அதைத்தான் 18வது வசனத்துல சொல்கிறார். 19வது வசனத்திலே, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள், இதை நான் இந்த முன்பதாக சொல்லப்பட்ட விஷயத்தினால நான் தொடர்ந்து அதனை வாசித்து நான் அப்படி கடந்து போகிறேன். 19வதிலும் அதைத்தான் சொல்கிறார். நாம் தேவனால் உண்டாயிருக்கின்றோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கின்றது, ஆனால் நாம் உலகத்தை ஜெயிக்கின்றோம். எப்படி ஜெயிக்க போகின்றோம்? 4வது வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அதே போல உலகத்திலே உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கின்றவர் பெரியவர். எங்கே சொல்கிறார்? 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அல்லது 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடந்தாலும் நீங்களும் நானும் வெற்றி பெற்று இருக்கக்கூடியவர்கள். You and I are overcomers even though the world is in the evil one. அதைத்தான் இங்கே 19ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. 20வது வசனத்திலே, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு
நமக்கு இந்த புரிதலை கொண்டு வருவதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை புரிந்து கொள்வதற்கும், அதை அனுபவ ரீதியாக நாம் அனுபவிப்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்பதற்கும் யார் வந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நமக்கு புத்தியை தருகிறார் என்றும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு தருகிறார். ஏன் தருகிறார்? He is the எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் த ஃபாதர். பிதாவின் குணாதிசயம் எதுவோ, பிதா எதை செய்வன் என்று விரும்புகிறாரோ, பிதாவின் சித்தம் எதுவாக இருக்கின்றதோ அதை பூமியிலே காண்பித்து தன்னுடைய ஜீவன் மூலமாக தன்னுடைய குணாதிசயத்துடைய முழுமையை காண்பித்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பாதையை வகுத்து சென்றிருக்கிறார். He came down into this world and set a path for us so that we can follow his path to achieve what he wants to fulfill in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு, அதை நிறைவாக முடிப்பதற்கு, அதை காண்பிப்பதற்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறார் என்பதை அறிவோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார். இங்க ஃபைனல் ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்டாக அவர் சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யாரு? அவரே ட்ரூ காட் அண்ட் இட்டர்னல் லைஃப். இந்த தேவன் உண்மையான தேவன். இவரை தாண்டி இவர் சத்தியம் உள்ளவர். இவர் இடத்துல பொய் சொல்ல முடியாது. 5ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் நினைக்கிறேன், மன்னிக்கவும், அவரை பொய்யராக மாற்றுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மேக்ஸ் காட் எ லயர். தேவனை அவன் என்னவாக மாற்றுகிறான்? 5வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் துவங்கி நீங்கள் வாசித்து வரும் பொழுது அவன் தேவன் என்னவாக இந்த சாட்சியெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு மறுதளிக்கும் நேரத்தில் அவன் தேவனை பொய்யராக மாற்றுகிறான். ஒரு நபின் தேவனை பொய்யராக மாற்ற முடியாது. அதை நிரூபிக்கும் என்னவாக அவர் யோவான் சொல்லும்போது கடைசியிலே இந்த இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? அவர் சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கின்றோம். இவரே மெய்யான தேவன். He is a true God. அவரிடத்துல பொய்யே கிடையாது. அவர் உண்மையான தேவன். இந்த தேவனை நாம் நம்பலாமா? இந்த தேவனை நாம் நம்பலாம், நாம் விசுவாசிக்கலாம். இதை சொல்லி கடைசியா 21வது வசனத்துல வரும் பொழுது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற நிருபத்தை முடிப்பதை போல இந்த நிருபம் முடிவடைவதில்லை. ஏன்னா மற்ற நிருபத்தை வாசிக்கும் பொழுது சல்யூட்டேஷன், சில குறிப்பிட்ட வாழ்த்துதெல்லாம் சொல்லி நிறைவு வரும். எல்லா ஏனைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அப்படிதான் நிறைவு வரும். ஆனால் யோவான் இங்கே சொல்லும் பொழுது, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக, ஆமென் என்று நிறைவு செய்கிறார். ஏன் இதனை சொல்கிறார்? இந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் காணப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய சூழல், ரோம கடவுள்கள், கிரேக்க கடவுள் எல்லாம் அநேக விக்கிரகங்கள் சூழ்ந்த நிலைமையில் தான் வாழ்ந்து வந்திருந்தார். They were the people who were living among the idols. விக்கிரகங்களுக்குள்ளும் விக்கிரக ஆராதனையோடும் கூட ஜீவித்து வந்த மக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த மக்களுக்கு மத்தியிலே வாழும் பட்சத்திலே இந்த விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும்? இந்த விக்கிரகத்திற்கு விலகி வாழ்ந்திருக்க வேண்டும். உண்மையான தேவனாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய ரோம கடவுளும், நீங்கள் பார்க்கக்கூடிய கிரேக்க கடவுளும், அல்லது பார்க்கக்கூடிய கோவில்களினுடைய சிற்பங்கள் உங்களுக்கு தேவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவைகள் அல்ல. அவைகள் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவைகளோ அல்ல. மாறாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 20ஆம் வசனத்துடைய கடைசியில இருக்கக்கூடிய இவரே மெய்யாகவும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த விக்கிரகங்கள் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. அப்படியானது அந்த விக்கிரகம் ஒரு பட்சத்தில் இருக்கின்றது. என்னை அல்லது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இந்த விக்கிரகம் எந்த விதத்திலும் ஒரு ஊடுருவலாக, ஒரு தடையாக விளங்கக்கூடாது என்பதற்காக நான் அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணணும்? விலக்கி வைத்து நான் என் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். I need to keep myself pure and protected from this evil idolatry. அதைத்தான் இங்கே யோவான் சொல்லி நிறைவு செய்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில கூட இன்றைக்கு நமக்கு பக்கத்துல ஐடல் கிடையாது. நாம் இருக்கக்கூடிய சூழல்ல விக்கிரகங்கள் இருக்கின்றது. ஆனாலும் விக்கிரகங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு சிற்பங்களை பார்த்து நாம் வணங்குவதல்ல, அல்லது கோவில்களில் பார்க்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து நாம் வணங்குவதல்ல. மாறாக நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடல்ஸ் என்ன? வாட் ஆர் தி ஐடல்ஸ் that we may have as believers? நமக்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் என்னவாக இருக்கலாம்? ஒருவேளை பணம், நமக்கு இருக்கக்கூடிய பொசஷன்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய பொசிஷன், நம்முடைய இருதயத்தில் பேர்பட்ட சில விக்கிரகங்கள் உண்டு. எதுவெல்லாம் தேவனுடைய இடத்தை பறிக்கின்றதோ அதுவே விக்கிரகமாக இருக்கின்றது. வாட் எவர்
that takes away the place of God in our heart is called as the idol. எதுவெல்லாம் நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய சிங்காசனத்திலே தேவனை வைப்பதற்கு பதிலாக வேறொன்றை நாம் வைப்போமானால், அது ஒருவேளை பணமாக இருக்கலாம், அது ஒருவேளை பதவிகளாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இருக்கக்கூடிய நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய பிளஷர்ஸாக இருக்கலாம், அல்லது ஏன் நம்முடைய சுயமாகவே இருக்கலாம். ஈவன் அவர் ஓன் செல்ஃப் can be sitting in our own lives throne. நம்முடைய வாழ்க்கையினுடைய சிங்காசனத்திலே விக்கிரகமாக ஒருவேளை இதமிருந்து கொண்டிருக்கும். ஆகவே மனுஷன் என்ன செய்வான்? அதைத்தான் வணங்கி வருவான். Everything, in every aspect of life, he will seek the glory of himself. He will seek the glory for his position, his power, his pleasures. அவருடைய வாழ்க்கையினுடைய ஆனந்தங்களுக்கும், அவருடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களுக்கும், தன் வாழ்க்கையினுடைய இன்பங்களுக்கும், தன்னுடைய பதவிக்கும் எதுவெல்லாம் தீனி போடுகின்றதோ, ஆனால் தன்னுடைய விருப்பங்களுக்கு எதுவெல்லாம் தீனி போடுகின்றதோ அதையவே அவன் செய்து கொண்டிருப்பான். அப்படி செய்யும் நேரத்திலே நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த விக்கிரகத்தை நாம் வணங்கி வருகின்றோம். அந்த விக்கிரகமே நமக்கு தேவன், அந்த விக்கிரகமே நமக்கு கடவுள் என்பதை நாம் நிரூபிக்கின்றோம். அதைத்தான் யோவான் சொல்லும்போது, இந்த விக்கிரகங்கள் அல்ல, not these idols to be your God, rather you need to have the true God who is the eternal life. அந்த மெய்யான தேவனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையினுடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கான இடத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இந்த நிருபத்தை அவர் நிறைவு செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 5 அதிகாரங்கள் நாம் எல்லாரும் கடந்த அநேக மாதங்கள் இந்த 5 அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இதுல சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறான். ஐக்கியப்பட்ட அதே நேரத்திலே சக விசுவாசியோடும் ஐக்கியப்பட வேண்டும். Not only having fellowship with Father, Son and the Holy Spirit, but also have the fellowship with the fellow believers. ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நிச்சயமாக ஒளியில் நடப்பான். அதே போல விசுவாசியோடு ஐக்கியப்படுவான். மன்னிக்கின்ற குணம் இருக்கும், பகை உணர்வு இருக்காது, தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவான், ஆவிகளை நிதானித்தறிவான். இதெல்லாம் நாம் இதற்குள்ளாய் கற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த 5 அதிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்துல 2 யோவானை நாம் கற்றுக்கொள்ள நாம் உட்படுவோமாக. ஆகவே தேவன் தாமே இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன்.